ஹலோ கேமர்ஸ், நான் தான் சிபிஎஸ் பெஞ்ச். இந்த வீடியோவில் Lenovo IdeaPad Gaming 3 லேப்டாப்பில் Doom 2016 Doom Eternal ரன் பண்ண போகிறோம். லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த வாட்டி அந்த Doom தி டார்க் ஏஜஸ் வேறு லெவலில் இருந்தது ட்ரெய்லரு. நீங்கள் பார்க்கலன்னா இந்த இதுலேயே நான் அதையும் சேர்த்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. டூம் காயை ஒரு பைக்கிங் மாதிரி ஆக்கியிருக்காங்க. கேப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, சூப்பர்மேன் ஹீரோ மாதிரி. ட்ரெய்லர் முடிஞ்ச உடனே நம்ம பெஞ்ச் மார்க்ஸ் பார்க்கலாம். நான் டூம் 2016 அல்ட்ரா செட்டிங்ஸில் விளையாடிக்கிட்டு இருக்கேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 120 FPS அபவில் தான் இருந்தது. அதனால் செம்மையாக ஸ்மூத்தாக இருந்தது விளையாடுறதுக்கு. நான் எந்த செட்டிங்ஸும் எதுவுமே குறைக்கல. வெறும் மோஷன் ப்ளர் மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன். அது FPS கேம்ஸில் எதுக்கு தான் மோஷன் ப்ளர் கொடுக்குறான்னு தெரியல. நீங்கள் FPS கேம்ஸில் மோஷன் ப்ளர் யூஸ் பண்ணிங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் டூம் இட்டர்னலில் திரும்ப வரேன். இப்போ நான் டூம் இட்டர்னல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் செட்டிங்ஸில் ரன் ஆகுது. நம்ம ஹை செட்டிங்ஸ் வச்சோம்னா இதோட வீரம் பார்த்த மாட்டேங்குது. இப்போவே வீரம் யூசேஜ் பார்த்தீங்கன்னா 3.9 GB கிட்ட யூஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மேலே வீரம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நம்ம ஹை செட்டிங்ஸ் யூஸ் பண்ணோம்னா நம்ம வீரம் அதை விட அதிகமாக எக்ஸீட் ஆகிறனால நம்மளால் ஹை செட்டிங்ஸ் யூஸ் பண்ண முடியல. ஆனால் நான் DLSS இருக்குது, DLSS யூஸ் பண்ணி நம்ம ஹை செட்டிங்ஸில் ரன் பண்ணலாம்னு நினச்சேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம DLSS ஆன் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம VRAM யூஸ் பண்ணுது. அதனால் DLSS யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு மீடியம் செட்டிங்ஸில் ஒரு FPS இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஆனால் ஒரு ஹை செட்டிங்ஸ் வச்சு DLSS யூஸ் பண்ண முடியல.
அப்புறம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டிஎல்எஸ்எஸ் ஆன் பண்ணியிருப்பேன். ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீடியம் செட்டிங்ஸில் 80 எஃப்பிஎஸ் கிடச்சிது. டிஎல்எஸ்எஸ் ஆனில் வச்சு ஹை செட்டிங்ஸில் வச்சோன்னா வெறும் 30-40 எஃப்பிஎஸ் தான் கிடைக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அது டிஎல்எஸ்எஸ் VRAM அதிகமாக யூஸ் பண்ணுது. நம்ம ஒரு 6 ஜிபிக்கு மேலே இருக்கிற ஜிபியூவாக இருந்தால் டிஎல்எஸ்எஸ் இருக்கிறது ஒர்த்து தான். இந்த ஒரு பிரச்சனை NVIDIA கிட்ட இருக்குது. இதை தமிழில் எந்த யூடியூபரும் இதை பற்றி பேசுகிறது இல்லை. அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போது டிஎல்எஸ்எஸ் மீடியமில் வச்சுருக்கேன். அப்படியே எனக்கு பார்த்தீங்கன்னா 30-35 எஃப்பிஎஸ் இவ்வளோ தான் கிடைக்குது. நான் கேமையும் ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டேன். இதே பிரச்சனை தான் வருது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா வெறும் டெக்ஸ்டர்ஸ் மட்டும் ஹையில் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்துலேயும் மீடியமாக போட்டேன். இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100-120 எஃப்பிஎஸ் கிடைக்குது. இந்த லேப்டாப்போட ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த செட்டிங்ஸை மெயின்டைன் பண்ணுறேன். இந்த செட்டிங்ஸ் இந்த லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.